ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனிதாஸ் ஹாப்பி ஹோம். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியான மெது வடை, அதுவும் உளுந்து மாவு எப்படி வந்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கலாம். 100 கிராம் அளவு உளுந்தம்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் வடைக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை அதனால நான் பெரிய வெங்காயம் எடுத்துட்டேன். இஞ்சி, பச்சை மிளகாய் இது ரெண்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். 100 கிராம் உளுந்து அரைக்கிறதுக்கு மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார் நமக்கு சரியாக இருக்கும். ரொம்ப பெரிய ஜார் எடுத்தோம் அப்படின்னாலும் மாவு வந்து சரியாக அரைக்க முடியாது. நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பில் ஒரு 2 கைப்பிடி அளவு விட்டுட்டு மீதி எல்லா உளுத்தம்பருப்பையும் நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த உளுந்து கூட நீங்கள் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் புட்டு போட்டுக்குங்க. முழுசாக போட்டிங்கன்னா சில சமயத்தில் அரைப்படாது. அதே மாதிரி இஞ்சியும் சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டு இதை முதல்ல நாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 50 ml அளவு தண்ணி சேர்த்து அரைக்க போகிறோம். நான் உளுத்தம்பருப்பு ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். உளுந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சேன். அந்த தண்ணியில் தான் நான் அரைச்சி எடுக்க போகிறேன். ஒரு 50 ml தண்ணி ஊற்றி முதல்ல ஃபைனாக இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பல்ஸ் மோடில் ஒரு 4-5 வாட்டி நீங்கள் நல்லா அடிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் சுத்திலும் உள்ள உளுந்த ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டு மாவை நல்லா கலரிட்டு திரும்ப ஒரு 10 ml அளவு தண்ணி சேர்த்து இதை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். 50 ml அளவு தண்ணி சேர்த்து முக்கால்வாசி உளுந்த நம்ம ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம மீதி உளுந்த சுத்தமாக தண்ணியை வடிகட்டிட்டு இது கூட சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு உளுந்து மாவு நீர்த்து போகாமல் சரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். மிக்ஸி ஜாரில் நம்ம உளுந்து மாவு அரைக்கிறப்ப உளுந்து மாவு பந்து மாதிரி நல்லா அரைப்பட்டு மேலே வந்துடும். கீழே ஒரு கேப், அந்த பிளேடை சுற்றி ஒரு கேப் இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்போ என்ன ஆகிடும்னா மிக்ஸி ஜார் ரொம்ப சூடாயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா உளுந்து மாவை கிளறி விட்டுக்கணும். நான் வந்துட்டு உளுந்து மாவை நல்லா கிளறி விட்டுட்டு மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி தேவைப்பட்டதுன்னா லைட்டாக தெளிச்சுக்கலாமே ஒழிய ரொம்ப சேர்த்துறவே கூடாது. நீங்கள் எந்த அளவு உளுந்து போட்டிங்களோ, இப்போ மிக்ஸி ஜாரில் உளுந்து போடுறப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஜார் அளவு உளுந்து இருந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக அரைச்சிங்கன்னா 3/4 ஜார் அளவு மாவு வந்து நல்லா பொங்கி வந்துடும். நம்மளோட வடை மாவு ரெடி ஆகிட்டு நான் ஒரு கம்பேரிசனுக்காக காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல நம்ம இந்த அளவு உளுந்து போட்டோம், இப்போ எவ்வளோ மாவு அரைப்பட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி கரெக்டாக அரைச்சோம் அப்படின்னா நம்ம கிரைண்டரில் அரைக்கிறப்ப எந்த அளவு வடை சாஃப்டாக முறுமுறுன்னு எண்ணெய் குடிக்காமல் வருதோ அதே மாதிரி மிக்சிலேயும் நம்ம அரைச்சி செய்யலாம். 2 விஷயம் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஒன்று, உப்பு போட்டு அரைக்கக்கூடாது. உப்பு போட்டுட்டோன்னா மாவு கொஞ்சம் நீர்த்து போகும். ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி அரைங்க. மிக்ஸி ஜார் ரொம்ப சூடாகாது, நம்ம ஃபைனாக அரைக்கலாம். நீங்கள் உளுந்து மாவு நீங்கள் கையில் கொஞ்சமாக தண்ணி நினச்சிட்டு நீங்கள் உளுந்து மாவை தொட்டிங்க அப்படின்னா கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் பட்டர் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுனாலே பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாவு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து அது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு மிளகு முழுசாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகு தூளும் சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இமீடியட்டாக போட போகிறீங்கன்னா கையால் கலந்து விட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் வேலையாக இருக்கீங்க, கலந்து வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு தான் போட போகிறீங்கன்னா கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் வடை செய்ய ஆரம்பிக்கலாம். வடை போடும்போது எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி மிதமான சூட்டில் வடையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வடை மாவை நேரடியாக கையிலேயே எடுத்து தட்டி போடலாம். அப்படி உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா வாழை இலை, பால் பாக்கெட், தயிர் பாக்கெட் அந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்கெட்டையும் சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதில் மாவு வச்சு தட்டியும் நம்ம போட்டு எடுக்கலாம். 2 மெத்தடுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நாம் மீதி மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். கிரைண்டரில் மாவு அரைச்சி வடை செய்கிறது நான் ஏற்கனவே ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். பட் சின்ன ஃபேமிலியாக தான் இருக்காங்க, ரொம்ப நிறைய குவான்டிட்டி செய்யணும்னு தேவை கிடையாது. ஒரு 100 பருப்பு 150 பருப்பு போட்டு செய்யணும் அப்படின்னா நமக்கு மிக்சியில் மாவு அரைக்க கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஊற வச்சுட்டு ஒரு பொங்கல் ரெடி பண்ணி சட்னி ரெடி பண்ணிவிட்டு பேரலாம் நம்ம வடையும் ரெடி பண்ணிடலாம். இது கூட ஒரு சூப்பராக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். இல்லை காலையில் நீங்கள் வந்துட்டு இட்லி, வடை, பொங்கல்னு சாப்பிட்டீங்கனாலும் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நல்ல சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைன்னா மறக்காமல் அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.